நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. தமிழ்நாட்டு அரசியல்லையும் மிகப்பெரிய தீ பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க சார். நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் ஒரு பிரச்சனை ஆவார், அவர் கைதியும் பண்ணலாம். அதே மாதிரியா ஒன்றன் பின் ஒன்றா எங்கேயும் ஒரு அரசியல்வாதி கைதாவார், இன்னொரு அரசியல்வாதி கைதாவார். இதை தவிர்த்து தமிழ்நாட்டோட அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அவங்க பண்ணக்கூடிய ஒரு செய்கைகள் பெரிய மாற்றத்தை எடுத்துன்னு போகும். ஒரு வழியாக ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்தாலும் திரும்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பம் பெரிய பிரச்சனையை ஏற்படுறத பார்க்க போகிறோம். வேறு ரெண்டு சின்ன நாடுகள் சண்டை போட ஆரம்பித்தோம். சென்னையில் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய அலை வரப்போகுது. பெரிய அலையில் ரொம்ப அலை வந்து ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 2-3 இதுலேயும் இப்போ தனுஷ்கோடி இல்லை ராமேஸ்வரம் அந்த பகுதியிலையும் வரும், கன்னியாகுமரியிலையும் எக்கச்சக்கமாக வரும். இது கரையை தொடுற அளவுக்கு வரும் இப்போ வரக்கூடிய அந்த பெரிய அலைகள். எதிர்கட்சி தமிழ்நாட்டோட அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். தண்ணியில் போக்குவரத்து ஒன்று ஏற்பட்டு சில கப்பல்கள் ஒரு இடத்துல நிற்க போகுது. ஒரு கப்பல் வந்து தீப்பற்றி எரியும். 2 பெரிய சுற்றுலா குரூப்பு பிரச்சனையாகும். எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்றன் பின் ஒன்றா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்ததை பார்க்க போகிறோம். முக்கிய எரிமலை வந்து வெடிக்கும். மிகப்பெரிய எரிமலை, எதிர்பார்க்கவே முடியாது. சென்னை, மத்திய பிரதேசம், அதே நேரத்தில் நார்த் மிகப்பெரிய எர்த்குயிக். சென்னையில் லேசாக வரும், அதர் ஸ்டேட்டில் போய் அப்படியே போயிடும். ஆனால் ஸ்ரீலங்காலே இந்த தடவை ஒரு பிரச்சனை இருக்குது. அதே இந்த தடவை சென்னையிலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை வரும். கேரளாவில் பெருசாக வந்திருக்கு. கொஞ்சம் வந்து திரும்பி இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடும். பெரிய மழை ஸ்ரீலங்காவில் காத்திருக்கு. பெரிய வெள்ளம் பிறண்டு ஓட போகுது. பதினஞ்சுலேருந்து 21 பலத்த மழை. சென்னையில் நல்ல மழை இருக்குது. கடலோர மாவட்டம் முழுதுமே மழை இருக்கும். ஒரு ஆலய ஊர் திருவிழாவில் போல இருக்க இடத்துல பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத சாதாரண நிலை, ஒரு வெள்ளமோ இல்லை வெயிலோ வராத ஒரு இதில் சாதாரண நிலையில் ஒரு மலை வந்து கீழே விழுறத பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மலை திடீர்னு சரிஞ்சிடும். கேரளா இல்லைன்னா அது சார்ந்த பகுதி இல்லை வயநாடு, இந்த இடத்துல நடக்கும். கர்நாடகாவில் மந்திரிகள் வழியில் ஒரு கூட்டமைப்பு பிரச்சனையாகும். அங்கே ஒரு பெரிய அரசியல் குழப்பமும் ஏற்பட்டு கும்பகோணம் இல்லைன்னா சூரியனாரில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், அது முக்கியமான கோயிலில் அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய வாகனம் சாலையோட வழியில் பற்றிக்கும். அது இங்கே வெளிநாட்டில். ஒரு முக்கிய வெடிதளம், அதாவது ரொம்ப ஃபயர் ஆகிற இடமே பற்றின்னு எரியதை பார்ப்போம்.
புதினோட சில பிரச்சனைகள் குழப்பத்தினால இந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் இறங்கும். ஆனால் 11லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏறதை பார்க்கலாம். சில மாற்றங்கள் நடக்கும். அப்புறம் உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடானு கொரியர்ஸ்லையும். இன்றைக்கி அகஸ்தியன் என்ன சொல்கிறார் பாபு? சார், நீங்கள் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கடல் பிரச்சனை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் இப்போ நேற்று கூட கடல் பெரிய கொந்தளிப்பாகவும் கடல் உள்வாங்கியும் திருச்செந்தூர் போன்ற பல பகுதிகளில் அப்படி ஒரு பெரிய இயற்கை மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது சார். அதே போல் இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வட இந்தியாக்கள்லாம் மழை மிகப்பெரிய அளவில் இருக்குது. கேரளாவில் நிலச்சரிவே ஏற்படும்னு சொன்னீங்க. அதே போல் மழை பிச்சு எடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சார். கர்நாடகாவிலேயே மழை பெஞ்சு நிறைய வெள்ளம் பெருக்குகள்லாம் எடுத்து தண்ணி போயிட்டுருக்கு சார். இப்படி நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் இப்போ மாற்றம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பிஜேபி ஜெயிச்சுட்டு இருந்த ஒரு தொகுதி இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சிட்டாரு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அங்கேயும் ஒரு புதிய அரசியல் கட்சி, ஏற்கனவே ஆட்சி செய்த அரசியல் கட்சிகள்லாம் போராட்டத்தை மீண்டும் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. தமிழ்நாட்டு அரசியல்லையும் மிகப்பெரிய தீ பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்கு சார். இன்றைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க, சொல்லுங்கள் சார். நாட்டில் ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் ஒரு பிரச்சனை ஆவார். அவர் கைதியும் பண்ணலாம். அதே மாதிரியா ஒன்றன் பின் ஒன்றா எங்கேயும் ஒரு அரசியல்வாதி கைதாவார், இன்னொரு அரசியல்வாதி கைதாவார். இதை தவிர்த்து தமிழ்நாட்டோட அரசியல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அவங்க பண்ணக்கூடிய ஒரு செய்கைகள் பெரிய மாற்றத்தை எடுத்துன்னு போகும். ஒரு வழியாக ட்ரம்ப் ஒரு முடிவு எடுத்தாலும் திரும்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த குழப்பம் பெரிய பிரச்சனையை ஏற்படுறத பார்க்க போகிறோம். வேறு 2 கண்ட்ரி, 2 சின்ன நாடுகள் சண்டை போட ஆரம்பித்தோம். சென்னையில் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய அலை வரப்போகுது. பெரிய அலையில் ரொம்ப அலை ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 2-3 இதுலேயும் இப்போ தனுஷ்கோடி இல்லை ராமேஸ்வரம் அந்த பகுதியிலையும் வரும், கன்னியாகுமரியிலையும் எக்கச்சக்கமாக வரும். இது கரையை தொடுற அளவுக்கு வரும் இப்போ வரக்கூடிய அந்த பெரிய அலைகள். எதிர்கட்சி தமிழ்நாட்டோட அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். இன்னொரு மந்திரிக்கு குழப்பம் ஏற்படும். ஆல் இந்தியா லெவலில் ஒரு மந்திரிக்கு பெரிய குழப்பம் ஏற்படும். இதை தவிர்த்து எல்லையில் பெரிய பதத்தை ஏற்படும்.
தண்ணியில் போக்குவரத்து ஒன்று ஏற்பட்டு சில கப்பல்கள் ஒரு இடத்துல நிற்க போகுது. ஒரு கப்பல் வந்து தீப்பற்றி எரியும். ரெண்டு பெரிய சுற்றுலா குரூப்பு பிரச்சனையாகும். எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒன்றன் பின் ஒன்றா பெரிய குழப்பத்தை ஏற்படுத்ததை பார்க்க போகிறோம். முக்கிய எரிமலை வந்து வெடிக்கும். மிகப்பெரிய எரிமலை, எதிர்பார்க்கவே முடியாது. சென்னை, மத்திய பிரதேசம், அதே நேரத்தில் நார்த் மிகப்பெரிய எர்த்குயிக். சென்னையில் லேசாக வரும், அதர் ஸ்டேட்டில் போய் அப்படியே போயிடும். ஆனால் ஸ்ரீலங்காலே இந்த தடவை ஒரு பிரச்சனை இருக்குது. அதே இந்த தடவை சென்னையிலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை வரும். கேரளாவில் பெருசாக வந்திருக்கு. கொஞ்சம் வந்து திரும்பி இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிடும். பெரிய மழை ஸ்ரீலங்காவில் காத்திருக்கு. பெரிய வெள்ளம் பிறண்டு ஓட போகுது. பதினஞ்சுலேருந்து 21 பலத்த மழை. சென்னையில் நல்ல மழை இருக்குது. கலரோட மாவட்டம் முழுதுமே மழை இருக்கும். ஒரு ஆலய ஊர் திருவிழாவில் போல இருக்க இடத்துல பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. எதிர்பார்க்காத சாதாரண நிலை, ஒரு வெள்ளமோ இல்லை வெயிலோ வராத ஒரு இதில் சாதாரண நிலையில் ஒரு மலை வந்து கீழே விழுறதை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மலை திடீர்னு சரிஞ்சிடும். கேரளா இல்லைன்னா அது சார்ந்த பகுதி இல்லை வயநாடு, இந்த இடத்துல நடக்கும். கர்நாடகாவில் மந்திரிகள் வழியில் ஒரு கூட்டமைப்பு பிரச்சனையாகும். அங்கே ஒரு பெரிய அரசியல் குழப்பமும் ஏற்பட்டு அடங்கும். லண்டன் எல்லாம் இன்னொரு கண்ட்ரி, ஒரு குடும்ப வாரிசு பெரிய இதில் இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய ஹாலிவுட் நடிகர் அடிபட்டுருவார், ஒரு பிரச்சனையாகும். இங்கே ஒரு நடிகை ஒரு பிரச்சனையை எழுப்புவாங்க, அது ஒரு குழப்பம் ஏற்படுறத பார்க்க போகிறோம்.
ஒரு பெரிய முக்கிய நடிகர் எதிர்பார்க்காத டைவர்ஸ் ஆக போகுது. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. கும்பகோணம் இல்லைன்னா சூரியனாரில் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம், அது முக்கியமான கோயிலில் அங்கே ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய வாகனம் சாலையோட வழியில் பற்றிக்கும், அது இங்கே வெளிநாட்டில். ஒரு முக்கிய வெடிதளம், அதாவது ரொம்ப ஃபயர் ஆகிற இடமே பற்றி எரியதை பார்ப்போம். புதினோட சில பிரச்சனைகள் குழப்பத்தினால இந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் இறங்கும். ஆனால் 11லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஏறதை பார்க்கலாம். சில மாற்றங்கள் நடக்க அப்புறம் குறைஞ்சிரும். ஒரு புது நட்சத்திரம் ஒன்று உருவாது. ஒரு நட்சத்திரம் வாழும் தெரியும். இந்த நட்சத்திரம் உருவாக்கக்கூடிய நிலையும் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். சூரிய கதிர் இன்னும் சூரிய கதிரோடது அந்த அதிகமாகுது. இன்னும் வெப்பம் இன்னும் அதிகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுறத பார்க்க போகிறோம். இந்த மந்த் எண்டு வரைக்குமே ரொம்ப இருக்கும். அதில் மக்கள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. இன்னும் யூரோப்பில் மக்கள் ரொம்ப கொதிநிலை ஆகிடுவாங்க. வெப்பம் தாங்காமல் சில வேறு ஊர் போயிடுவாங்க. ஒரு முக்கிய அதிபர் வீட்டிலேயே கொள்ளையாகும். ஒரு பிரச்சனை நடக்கிறத பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் எடுத்து சொல்கிறேன். சார் இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 3ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறும். நெக்ஸ்ட் மந்த் நல்லா ஆகிடும். இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சின்ன ஷேர்ஸ் வாங்க, பெருசு வாங்கி டக்குன்னு இறங்கி மாட்டிக்காதீங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய லாஸ் இருக்குது, ஒரு பெரிய எக்கனாமிக் ஒரு இது இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு பக்கம் வெயில் வந்து கிட்டத்தட்ட 100க்கு மேலே போய் வாட்டிகிட்டு இருக்கு சார். இந்த இயற்கை மாற்றங்கள் சூழ்நிலை எப்படி போகும் அப்படிங்கிறது வெப்ப சூழ்நிலை ரொம்ப பிரச்சனையாக தான் உருவாகும். மிகப்பெரிய பிரச்சனை உருவாக போகுது. இந்த மந்த் எண்டில் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங் ஆக போகுது.
சார் ஸ்பெயின், ஃப்ரான்ஸு இந்த கண்ட்ரிகளெல்லாம் காடு ஒரு பக்கம் பற்றி எரியுது. கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சார் இப்போ இந்த போரினுடைய சூழ்நிலை ரொம்ப மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நிலையில்லா பேச்சு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. போரை நிறுத்துறேன்றாரு, அப்புறம் போர் நடக்குன்றாரு.